ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது நம்ம ஹெர்பல் பிம்பிள் கிளியர் சோப்ஸ் தான் செய்ய போகிறோம். கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுட்ருக்கறனால நான் வந்து 1.25 கேஜி எடுத்து செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். அதுக்கான சோப் பேஸ் தான் எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நமக்கு வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய பீஸாக போட்டோன்னா மெல்ட் ஆக ரொம்ப லேட் ஆகும். சோப்பு சீக்கிரம் கரையாது. இதனால் ப்ராப்ளம்ஸ் வரும். என்னென்னா வந்து மெல்ட் ஆகிடுச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆகும். ரொம்ப மெல்ட் பண்ணக்கூடாது. ஒரு டைம் சின்னது மெல்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே, நம்ம போட்டு அதை ஹீட்லேயே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த சோப் பேஸ் வந்து இன்னும் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹெர்பல் பவுடர்ஸு. நான் வந்து ஒரு 10 வகையான ஹெர்பல் பவுடர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா உருகுனதுக்கப்புறம் அதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேவையான வந்து எசென்ஷியல் ஆயில்ஸு, ஃப்ரேக்ரன்ஸு, விட்டமின் இ கேப்சூல்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணணும். அதில் இருக்கும் போதே ஆட் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப எவாபரேட் ஆயிரும். இப்போ நம்ம ஒன்றா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரப்பிங் ஆல்கஹால் சொல்லுவாங்க. இது வந்து மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அது வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே பண்ணி அதை க்ளீனாக தொடச்சிடணும். அதுக்கப்புறமே நம்ம வந்து மெல்ட் பண்ண ஹெர்பல் பிம்பிள் சோப் லிக்விடை அதில் வந்து நம்ம வந்து போர் பண்ணிடணும். எல்லாத்தையும் போர் பண்ணதுக்கப்புறம் ரப்பிங் ஆல்கஹால் இது வந்து பாருங்கள், பபுள்ஸ் நிறைய ஏர் பபுள்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரப்பிங் ஆல்கஹால் வச்சு கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணோன்னா அது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 hours கழித்து நல்லா அது வந்து கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்மோல்ட் பண்ண வேண்டியதான். ஒவ்வொன்றா நான் அன்மோல்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸ் வந்து நம்ம வந்து மெல்ட் அண்ட் போர் இதெல்லாம் வந்து உடனே நம்ம வந்து பேக்கிங் பண்ணிடணும். அதுவே வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆயில்ஸில் வச்சு செய்கிறது. அந்த சோப் வந்து 45 days ஆகும். அது க்யூரிங்கில் வச்சுட்டு ஒரு 1 week 2 weeks வந்து க்யூரிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து எப்படி பேக்கிங் பண்ணணும், கிளிங் ரேப் வச்சு எப்படி பேக் பண்ணுன்றதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்படி தான் வந்து நான் வந்து டெய்லியும் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து இந்த சோப்புனால என்ன யூசஸ்னால், நம்மளுக்கு பிம்பிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அது வந்து கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேஸுமே வந்து பிரைட் ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த சோப்பு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த சோப் மேக்கிங் அண்டு பேக்கிங் வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.